குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார் ஹியர். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர். இங்கே இந்த காலையில் இந்த மெசேஜை டெய்லி நாங்கள் கொடுக்குறது யாருன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஏன்னா இந்த மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தாலும், யார் கேட்குறதா இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியணும் யார் பேசுகிறது, எந்த கெப்பாசிட்டியில் பேசுகிறோன்னு தெரியணும். இது ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் 20 வருஷம் ரிசர்ச்சும் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அதனால் இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அனுபவபூர்வமானது. அதனால் நாங்கள் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு கடவுளின் சக்தியை பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா மதத்திற்கும் மேலே கடவுளுடைய சக்தியை, ஞானத்தை, அறிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். விக்னேஸ்வர் யார் என்பதையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். விநாயகர், பிள்ளையார் என்று நாம் சொல்கிறது விக்னேஸ்வரை பற்றியும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே கடவுளை பற்றி பெரிய விதத்திலே கடவுளை பற்றி எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால் இதை கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை நிச்சயமாக வரும். இதை தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக 6 மாதம் தொடர்ந்து கேட்டால் இதை பற்றி தெளிவு கிடைக்கும், உங்களுக்கு பெரிய வெற்றி வாழ்க்கையும் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் ஓடிட்டே இருக்கிறோம் சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கடவுளுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே வரணும். ஃபோக்கஸ் பாருங்கள், கடவுளுடைய கண்கள் என்ன பண்ணுதான், உலகம் ஃபுல்லாக தேடிட்டே இருக்குதான். யார் நம்மளுடைய ஆளுங்க, யாருக்கெல்லாம் நம்ம சக்தி கொடுக்கணும், பலம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வெற்றி கொடுக்கணும்னு அவர் தேடிட்டே இருக்கிறாராம். அதில் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? என்னென்னமோ செய்துட்டு எங்கேயோ ஓடிட்டுருக்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் கடவுளை மட்டும் தேட மாட்டேன்றாங்க. எல்லா பூஜை புனஸ்காரம் நடக்குது, எல்லா சடங்குகளும் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லா சர்ச்சிலையும் பயங்கர ஜபம் நடந்துகிட்ருக்கு, எல்லா மாஸ்க்லேயும் எல்லா பிரார்த்தனையும் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கடவுளை தேடுறவங்க இல்லை. கடவுள் தேடுறாங்க கடவுள் தேடுறாரு பாருங்க, அந்த ஆளுங்களையும் கிடைக்கல. கடவுளுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை கிடைக்கல. கடவுளை தேடுற ஆளுங்க கிடைச்சா, கடவுள் தேடுற ஆளுங்க கடவுள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கடவுளை தேடுற ஆளுங்க கிடைச்சா, கடவுள் தேடுற ஆளுங்கள் கடவுளுக்கு கிடைக்கும். அப்போது அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இப்போது அந்த ஃபோக்கஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய பார்வையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆஹா, இந்த மனிதன் வித்தியாசமாக இருக்கிறானே, இவன் எல்லாரும் சடங்கு சம்பிரதாயத்துக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஓடும்போது இவன் என்ன தேடுறானே, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றானே, அப்போ நிச்சயமாக இவனை நான் பார்க்கணும் அப்படின்னு கவனமாக பார்க்க தொடங்குவார். இதுதான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா 35 வயசு வரைக்கும் நான் எங்கெல்லாமோ திரிஞ்சிட்டு இருந்தேன் பாருங்கள், என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருந்தேன். எல்லா பூஜை, எல்லா இதுவும் எல்லாம் ஒன்று விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும். ஆனால் அவ்வளவும் பிரச்சனை பாருங்கள், அவ்வளவும் கடன் பிரச்சனை, அவ்வளோ மனப்பிரச்சனை, அவ்வளோ வியாதி பிரச்சனை, எல்லாமே என்னை சூழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் நான் பாட்டுக்கு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அப்போது என்ன செய்யலைன்னா, அவரை தேடலை, அவர் கண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்படலை. ஆனால் ஒரு நாள் சட்டனாக அந்த நினைப்பு நிச்சயமாக தேட தொடங்கணும் பாருங்கள். அவர் என் கண்களோட மீட் பண்ணிச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், அடே மகனே, நான் உன்னை 35 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன், நீ எப்போ என்ன பார்ப்பேன்னு பார்த்துட்டே இருந்தேன்னாரு. உண்மையாக சொல்கிறேன், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த 25 வருஷத்தில் அற்புதமாக, அதிசயமாக பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு என்னை முன்னோட்டி கொண்டு போயிட்டுருக்கிறாரு எங்களை. ஆனால் இது தொடக்கம்தான் நாங்கள் நினைக்கிறோம். 25 வருஷம் கழித்து நாங்கள் நினைக்கிறோம் இது தொடக்கம்தான். ஏன்னா இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸில் வந்துருக்கிறோம். அதனால் இன்னும் நாங்கள் ஓடிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது தொடக்கம்தான் எங்களுக்கு ஆச்சு. ஆனால் உங்களுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ண வேணாம். அதுக்கு தான் கடவுள் என்ன செஞ்சார்னா, 6 மாதத்தில் உனக்கு என்ன அனுபவச்சோ, நீ என்ன கற்றுக்கிட்டியோ, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ, அது 6 மாதத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடு. அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸில் கொண்டு வார்ந்துருக்கார். அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிகிட்ருக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த ஃபோக்கஸ்குள்ளே வரணும், அவருடைய ஃபோக்கஸ்குள்ளே வரணும், அவருடைய பார்வைக்குள்ளே வரணும். அவருடைய உங்கள் பார்வை மீட் ஆகணும். தேட தொடங்குங்க, தயவு செய்து உங்கள் கண்களை உயர்த்தி மேலே தேட தொடங்குங்க. எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் உங்கள் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்க.
அப்புறம் உங்களோட கடன்லாம் தீரணும், உங்க பிரச்சனை தீரணும், எல்லாம் தீரணும். அந்த சித்தாந்தம், இந்த சித்தாந்தம், அவரு இப்படி சொன்னாரு, இவரு இப்படி சொன்னாரு அப்படின்னு எல்லார் வார்த்தையும் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு குழம்பி, குழம்பி, குழம்பி இருக்கிறீங்க. உண்மையாவே. நான் கூட அப்படிதான் இருந்தேன். அதனால தான் சொல்றேன். உங்களோட எல்லா அனுபவம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. நெறைய பணம் கஷ்டம்னு சொல்றீங்களா? அது எனக்கு இருக்கு. வியாதின்னு சொல்றீங்களா? அது எனக்கு இருந்தது. பயங்கர மன உளைச்சல் சொல்றீங்களா? அதுவும் எனக்கு இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லாமே பொடி பொடியாச்சு. எல்லாமே காணாம போச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் செஞ்சேன். அவருடைய பார்வையோடு கூட என்னுடைய பார்வைய சேர்த்தேன் பாருங்க. எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால தான் அதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க கண்ண கொஞ்சம் உயர்த்துங்க. ஒரு 6 மாசம் தொடர்ந்து கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வெளிச்சம் வரும். அவருடைய சரியான ஃபோக்கஸ் வரும். உங்களுக்கு இந்த லென்ஸ் தெரியுமா? லென்ஸ் பார்த்தீங்கன்னா, தூரம் இருந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணா ஒரு பெரிய வெளிச்சம் தான் வரும். ஆனா சரியா ஃபோக்கஸ் பண்ண அது அப்படியே ஒரு பேப்பரே எரிச்சிரும். சூரியனுடைய எல்லா சக்தியும் அதுக்குள்ள வந்துரும். அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே சூரியன் வந்து எரிக்கிற மாரி எரிக்கும் அந்த பேப்பர. அந்த மாரி உங்கள எரிக்கணும். கடவுளுடைய சக்தி உங்கள எரிக்கணும். அப்ப பாருங்க என்ன ஆகும்னா, எல்லாமே பறந்து போயிடும். உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சுருவாரு. எல்லா பண கஷ்டத்தையும் எரிச்சுருவாரு. எல்லா வியாதியும் எரிச்சுருவாரு. எல்லா மன உளைச்சலையும் எரிச்சுருவாரு. அப்பயே எல்லாத்தையும் எரிச்சுட்ட உடனே நிம்மதி அப்படி வரும் உங்களுக்கு. இதாங்க சிம்பிள். இதுக்காக மலையிலலாம் போய் உட்கார வேணாம். மலைக்கெல்லாம் போய் உட்கார்ந்து சாமியார் ஆயி எல்லாம் உட்காரணும்லாம் தேவையே இல்ல. அவருடைய ஃபோக்கஸ்க்கு வரணும். அதனால தான் சொல்றேன், அரசியல்வாதிங்க யாருமே அவருடைய ஃபோக்கஸ்க்கு வர முடியாது. எந்த எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அவருடைய ஃபோக்கஸ்க்கே வர முடியாது. கடவுள் ஆள்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க தல ஃபுல்லா அரசியல் இருக்கு. எதிரிகள் இருக்காங்க. அவங்க கூட சண்டை போடுறது, ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு, கடவுள் என் கூட இருக்கிறாருன்னா யாரு சார் ஒத்துப்பாங்க? நிச்சயமா, நிச்சயமா கடவுள் சக்தி அவங்க மேல இல்லன்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதிகள் ஒருபோதும் கிளைம் பண்ணவே முடியாது. கடவுள் சக்தி எங்ககிட்ட இருக்குன்னு. ஏன்? அப்படின்னா அவங்க நிச்சயமா கடவுள தேடவே இல்ல. கடவுளுடைய ஃபோக்கஸ் அவங்க மேல வரவே வராது. ஏன்னா, அவங்க உலகத்தில மாட்டிட்டு இருக்கிறாங்க. உலகத்தோட சண்டை, அந்த பெருமை, அந்த யுத்தம், எதிர்க்கட்சியோட யுத்தம், அந்த ஆளுங்கட்சி கூட எதிர்க்கட்சி யுத்தம், இப்படி தொடர்ந்துட்டு இருக்கும்போது, அவங்க மேல எப்படிங்க கடவுள் சக்தி வரும்? நிச்சயமா வராது. அதனால நிச்சயமா கடவுள் சக்தி வரணும்னா, அன்பு வரணும். அன்பு. உங்களுக்குள்ள அன்பு வரணும். அவருடைய அன்பு வரணும். அன்பே சிவம்ன்ற அந்த அன்பு உங்களுக்குள்ள வரணும். அந்த ஃபோக்கஸ் அப்பதான் அவருடைய ஃபோக்கஸ் உங்க மேல வரும். அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. உங்களுடைய யோசிக்காம மத்தவங்களுக்கு யோசிச்சு, மற்றவங்களுக்கு நல்லது செய்ற அந்த எண்ணம், அந்த மனசு, அந்த இருதயம், அந்த அன்பு எல்லாமே வருங்க. எல்லாமே வரும். உங்களுக்கு தானா அவர் வருவார். தர வைப்பாரு. எப்பன்னா அவருடைய ஃபோக்கஸ்ல நீங்க போனீங்கன்னா. இந்த ஃபோக்கஸ்க்கு போங்க. நிச்சயமா அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மெசேஜ் எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஏன் இந்த மெசேஜ் கேட்கணும்னா, இந்த ஃபோக்கஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நிச்சயமா. ரைட்டா? அது இங்க தெரியுதுல்ல. அது மாரி ஒண்ணொண்ணா ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மெசேஜ் கேட்க சொல்றோம். கேட்க கேட்க என்ன ஆகும்? ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு சரியான தெளிவு கிடைக்கும். ஏன் நம்ம பாடுபடுறோம்? எப்படி வெளில வரலாம்? எப்படி பிரச்சனை தீரும்? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு தான் இந்த 6 மாசம் தொடர்ந்து கேட்க சொல்றோம். உங்கள வந்து பார்க்க சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் நெறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம். தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து வந்து வந்து மீட் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் நேரடியா உங்களுக்கு தான் அது இருக்கு. நார்த்லலாம் பாவம் அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன்ல தான் பேசிட்டு இருக்கிறேன். Zoomல, Google Meetல தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட டைரக்ட்டா பேசுற சான்ஸ் இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்பத்துலேருந்தே சொல்றேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 11 மணி அப்பவே ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 6 மணி ஃபிக்ஸ் ஆன மாரி தான். எனக்கு பாக்கி டைமு எனக்கு ஆனா இப்போ கூட சொல்ல முடியாது. நான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். திருப்பி நீங்க ரீகன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால அந்த டைம மாத்திரம் ரீகன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட் டிசப்பாயின்ட்மென்ட் வேண்டாம். கிடைக்காது உங்களுக்கு டைமு. எந்தெந்த டைம் சொன்னீங்களோ, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத உடனே கூப்பிட்டு சொல்லி திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த நாள் எப்படியும் வரப்பாருங்க. ஏன்னா, உங்களுக்காக அந்த டைம் வச்சு மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லிடுவேன். அதனால நீங்க நிச்சயமா டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த டைம் கரெக்ட்டா வரப்பாருங்க. எல்லாம் வரீங்க. அது கரெக்ட்டு தான். யாரெல்லாம் சொல்றீங்களோ டைம் கரெக்ட்டுக்கு வரீங்க. அது ஒண்ணும் தப்பில்ல. நிச்சயமா அத கன்டின்யூ பண்ணுங்க. அதனால நேரடியா 1 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. பாசிட்டிவா வாங்க. நெறைய பாசிட்டிவா நான் தெரிஞ்சுக்கணும். நெறைய பாருங்களேன் கெட்ட சக்தி உள்ள இருந்து நெறைய குழப்பத்தில உங்கள கொண்டு வருவான். நெறைய விஷயங்கள வேண்டாதெல்லாம் சிந்திக்க வைப்பான். அத விடுங்க.
நீங்கள் உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பாசிட்டிவாக என்ன கேட்டிங்களோ, இந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் மனசோட, இன்னும் இதோட தெளிவு கிடைக்கும், இன்னும் எனக்கு கடவுள்கிட்ட வரணும், இன்னும் எனக்கு கடவுளை பற்றி நல்லா தெரியணும், என் பிரச்சனை தீரணுன்ற எண்ணத்தோடு வந்தீங்கன்னா, நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் கேட்குறீங்களோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.